1857ஆம் ஆண்டு புரட்சி திடீரென ஏற்பட்ட நிகழ்ச்சி அல்ல. அப்புரட்சி வெடிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தன. அவை அரசியல், பொருளாதார, சமூக, சமய, இராணுவ உடனடி காரணங்கள் என விவரிக்கக்கூடியவை. நாம் இப்பொழுது இந்த பகுதியில் காண இருப்பது அரசியல் காரணங்கள். கிழக்கிந்திய வணிகக் குழுவின் வெற்றிகள், இணைப்புக்கள், இந்தியாவில் அவரது பேரரசின் விரிவாக்கம் போன்றவை பல சுதேச அரசர்கள், நவாபுகள், குறுநில மன்னர்கள், தலைவர்கள் ஆகியோரை மிகவும் பாதித்தன. இந்திய அரசியல் வரலாற்றில் திருப்புமுனைகளை ஏற்படுத்திய பிளாசி போர், பக்சார் போர்களுக்கு பின்னர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1773 1784 ஆட்சி செய்தவர். நிர்வாக காலத்தில் மராத்தியர்கள், ஹைதர் அலி ஆகியோருக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போரிட்டனர். கார்ன்வாலிஸ் 1886 1786 1793 வரை திப்பு சுல்தான் ஆட்சி செய்தவர். இவர் திப்பு சுல்தானை தோற்கடித்து மைசூர் அரசினை இணைத்துக் கொண்டார். அவரது கொள்கையை தொடர்ந்து பின்பற்றிய வெல்லஸ்லி பிரபு மராத்தியர்களை வென்றது மட்டுமின்றி தனது துணைப்படைகளை திட்டத்தின் கீழ் பல இந்திய அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அவர் இந்தியா மீது ஆங்கிலேயர்கள் உயர் அதிகாரத்தை நிலைநாட்டினர். அவருக்கு பின்னர் வந்த ஹேஸ்டிங்ஸ் பிரபு மராத்தியர்களை அதிகாரத்தை இறுதியாக வீழ்த்து நேபாளத்தில் குர்க்குகளை தோற்கடித்து மட்டுமல்லாமல் பிண்டாரிகளை ஒடுக்கினார். அவரது ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியா மீது தங்களது மேலாண்மை அதிகாரத்தை நிலைநிறுத்தினர். அதன் பின்னரும் கூட இந்திய அரசுகளின் இணைப்பானது முடிவுற்ற ஒன்றாக தொடர்ந்தது. அச்செயல்கள் டல்ஹௌசி பிரபு தலைமை ஆளுநராக இருந்த காலத்தில் உச்சக்கட்டத்தினை எட்டியது எனலாம். அவர் 1849ஆம் ஆண்டு பஞ்சாபினை வென்றார். அதுபோல 1852ஆம் ஆண்டு பர்மாவை ஆங்கிலேய பேரரசுடன் இணைத்தார். அவரது வாரிசு இழப்பு கொள்கை டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் மூலம் தங்களது இறப்பிற்கு பின் பதவியேற்க இயற்கை வாரிசுகளற்ற பல இந்திய அரசுகளை ஆங்கிலேய பேரரசுடன் இணைத்து கொண்டனர். அக்கொள்கை மூலம் சாதரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதயபூர், ஜான்சி, நாக்பூர் போன்ற பகுதிகளை இணைக்கப்பட்டன. 1856ஆம் ஆண்டு அயோத்தியாவில் நிர்வாக சீர்குலைப்பு எனும் காரணத்தை கூறி அப்பகுதியில் இணைக்கப்பட்டது. காலஞ்சென்ற பிஷ்வா இரண்டாம் மாஜிராவின் தத்து புதல்வன் நானா சாஹிப்பிற்கு வணிகக் குழு வழங்கி வந்த ஓய்வூதியத்தினை டல்ஹௌசி வழங்க மறுத்து நிறுத்தினார். அத்தகைய வெற்றிகளும் இணைப்புகளும் பல முஸ்லீம் இந்து அரசுகளின் தங்கள் அரசியல் அதிகாரத்தை இழக்க வழிகோலின. அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த பலர் தங்கள் பதவிகளை இழந்தனர். அவர்கள் ஆங்கிலேயர்களின் அரசியல் மேலாண்மையை வெறுத்தனர். எனவே அவர்கள் புரட்சி ஆயுதத்தோடு மட்டுமல்ல அதில் பங்கேற்கவும் செய்தனர். ஆங்கிலேயரின் வெற்றிகளும் இணைப்புகளும் டல்ஹௌசியின் காலத்தில் உச்ச வட்டத்திற்கு சென்றது என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டோம். அதன் அடிப்படையில் சில வரலாற்று ஆசிரியர்கள் புரட்சிக்கு டல்ஹௌசி நடவடிக்கைகள் காரணமாக அமைந்தன என்றும் அவர் புரட்சிக்கு பொறுப்பாவார் என்றும் குறிப்பிடுகின்றனர். ஆனால் அப்புரட்சி ஏற்பட டல்ஹௌசி நடவடிக்கை மட்டும் காரணமல்ல, அப்புரட்சி வெடித்தது மேலும் பல காரணங்கள் இருந்தன.